ஏற்ப காணப்படும் அரசியலமைப்பு மாதிரிகள். அதாவது வந்துட்டு அந்த நாட்டு நிறைவேற்று துறை அல்லது நிறைவேற்று அதிகாரம் வந்துட்டு என்ன அடிப்படையில ஒழுங்கமைஞ்சிருக்குது என்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அரசியலமைப்பு மாதிரிகள் பிரதானமாக 4 வகைப்பாட்டுக்கு உட்படுது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இதுல முதலாவது முறைதான் வந்துட்டு பாராளுமன்ற முறை அல்லது வந்துட்டு மந்திரி சபை முறை அல்லது கேபினெட் முறைன்னு சொல்லுவாங்க. இருக்கு சரிதானே? பல பேர் இருக்குது. பொதுவா சொல்ற வந்துட்டு பாராளுமன்ற முறை. பாராளுமன்ற முறைண்டா என்னன்னு சொன்னா ஒரு அரசிட உண்மை நிர்வாக அதிகாரம் சட்டத்துறையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதமரிடமும் அப்பிரதமரின் ஆலோசனையின் அடிப்படையில் சட்டத்துறையிலிருந்து நியமிக்கப்பட்ட அமைச்சர்களிடமும் வழங்கப்பட்டிருப்பின் அது பாராளுமன்ற முறை அல்லது மந்திரி சபை முறை அல்லது கேபினெட் முறை எனப்படும். அதாவது இந்த நிறைவேற்றுத்துறை அல்லது நிர்வாகத்துறையை வந்துட்டு நாங்க அதாவது இந்த அரசியல் நிர்வாகத்துறையை வந்துட்டு பிரதானமாக 2ஆ பிரிக்கலாம். அதுல ஒன்று உண்மை நிர்வாகம், இன்னொன்று வந்துட்டு நாம நிர்வாகம் சொல்லி போட்டு அதை நீங்க 7வது 8வது அலகுகள்ல வந்துட்டு நீங்க படிப்பீங்க சரிதானே? அப்ப இதுல என்ன விஷயம் சொன்னா ஒரு நாட்டுல உண்மை அதிகாரம் அதாவது உண்மை நிறைவேற்றுத்துறையானது வந்துட்டு சட்டத்துறையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதமரிடமும் அப்பிரதமரின் ஆலோசனையின் அடிப்படையில சட்டத்துறையிலிருந்து நியமிக்கப்படுகின்ற அமைச்சர்களிடமும் வழங்கப்பட்டிருக்குவாயின் அது பாராளுமன்ற முறை அல்லது மந்திரி சபை முறை எனப்படும் சரிதானே? அதாவது வந்துட்டு அந்த நாட்டு உண்மை நிர்வாக அதிகாரமானது சட்டத்துறை பார்லமெண்டத்திலிருந்து தெரிவு செய்யப்படுகின்ற தலைவரான பிரதமரிடமும் அதே மாதிரி அப்பிரதமரின் ஆலோசனை அடிப்படையில சட்டத்தில் தெரிவு செய்யப்படுகின்ற ஏனைய அமைச்சரிடமும் வழங்கப்பட்டிருக்குமாயின் அது பாராளுமன்ற முறை அரசியலமைப்பு மாதிரி எனப்படும். அடுத்து பாருங்க, நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை அல்லது மந்திரி சபை பெற்றிருக்குமாயின் அது மந்திரி சபை முறை எனப்படும். இது இன்னும் ஒரு வரைவிலக்கணம். அதாவது வந்துட்டு ஒரு நாட்டுல வந்துட்டு அந்த அரசியல் அமைப்பின் அடிப்படையில வந்துட்டு அங்க நிறைவேற்று அதிகாரம் அல்லது நிறைவேற்றுத்துறை சார்ந்த அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு வந்துட்டு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையிடம் அல்லது மந்திரி சபையிடம் வழங்கப்பட்டிருக்குமாயின் அது மந்திரி சபை முறை அல்லது பார்லமென்ற முறை எனப்படும். அதாவது இந்த பார்லமென்ற முறையை கொண்ட நாடுகளுக்கு உதாரணமாக நாங்க வந்துட்டு பிரித்தானியா, ஜெர்மன், கனடா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளை நாங்க உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்து பாருங்க, இறைமை மக்களிடம் உள்ளது என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நிர்வாக அதிகாரமானது இங்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. அதாவது இந்த முறையில் இருக்கின்ற ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா உண்மையிலேயே வந்துட்டு பார்லமெண்டத்தில் இருக்கிற சட்டத்துறையில் இருக்கின்ற அந்த பிரதிநிதிகள் வந்துட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். எனவேதான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களும் தான் சட்டத்துறை சார்ந்த அதிகாரங்கள் போற அதே டைம்ல நிறைவேற்றுத்துறை சார்ந்த பொறுப்புகளும் அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்ற அடிப்படையில மக்கள் அதிகாரத்தை மக்கள் இறைமையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் இந்த முறை வந்துட்டு பெரும்பாலும் பின்பற்றப்படுது. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை இங்கு அரசாங்கத்தின் உயிர் நாடியாக காணப்படும். அதாவது இங்கு அரசாங்கத்தின் அடிப்படையாக மையமாக வந்துட்டு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தான் காணப்படும். இங்கு எடுக்கின்ற மிக முக்கியமான முடிவுகள் அதே மாதிரி மிக முக்கியமான நிர்வாகம் நடவடிக்கை எல்லாமே வந்துட்டு இந்த அமைச்சரவையால தான் எடுக்கப்படும். பார்லமெண்டத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுக்கொள்ளும் ஒருவர் பிரதமராக அரசாங்கத்தின் தலைவராக அரசின் தலைவரான நாம நிர்வாகியால் நியமிக்கப்படுவார். இதை நீங்க 7-8 அலகு படிப்பீங்க. வந்துட்டு அரசின் தலைவர் வேற, அரசாங்கத்தின் தலைவர் வேற, சரிதானே? அப்ப பொதுவாக வந்துட்டு சில பார்லமென்ற முறையை கொண்ட நாடுகள்ல வந்துட்டு அரசின் தலைவராக வந்துட்டு நாம நிர்வாகியான ஜனாதிபதி அல்லது முடி அல்லது மன்னன் என்ன செய்வாரு காணப்படுவாரு. உண்மை நிர்வாகியாக பெரும்பாலும் வந்துட்டு பிரதமர் அல்லது வந்துட்டு அந்த பார்லமெண்ட் செய்யப்படுற தலைவர் ஒருவர் வந்துட்டு காணப்படுவாரு. பொதுவா பிரதமர் தான், சரிதானே? அப்ப எனவேதான் இங்க இந்த அரசாங்கத்துல தலைவர் எப்படி தெரிவு செய்யப்படுவாருன்னு சொன்னா அதாவது அந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள்ல யாருக்கு அதிக ஆதரவு இருக்குதோ அவரு அங்க தெரிவு செய்யப்பட்டு அவர் நாம நிர்வாகியான ஜனாதிபதியால் அல்லது முடியால வந்துட்டு அவரு அங்க அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவார் சடங்கு ரீதியாக. இங்கு பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட சிலரை கொண்டு நிறைவேற்று அதிகாரத்தினை பிரயோகிப்பதற்கான அமைச்சரவை உருவாக்கி கொள்ளப்படும்.
பிரதமரின் சிபாரிசின் அடிப்படையில் இவர்கள் நாம நிர்வாகியால் நியமிக்கப்படுவார். அதாவது இங்க நிறைவேற்றுத்துறை என்பது வந்துட்டு வெறும் பிரதமரை மாத்திரம் கொண்டதல்ல, பிரதமர் அவருடைய தலைவராக இருக்கும் டைம்ல அவரோட சேர்ந்து ஒரு குழு ஒன்று இருக்கும். அந்த குழுவுக்கு பேர் தான் வந்துட்டு அமைச்சரவை. எனவேதான் அந்த அமைச்சரவை அமைச்சர்களும், அதாவது அந்த அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் உறுப்பினர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுவாங்கன்னா, அவங்களும் வந்துட்டு அந்த பாராளுமன்றத்தில இருந்து அவங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் சிபாரிசின் அடிப்படையில தான் தெரிவு செய்யப்படுவாங்க. எனவே அவரை சிபாரிசின் அடிப்படையில நாம நிர்வாகியான ஜனாதிபதியால் அல்லது முடியால வந்துட்டு அவங்க நியமிக்கப்படுவாங்க. இதுதான் அன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். இங்கு அமைச்சரவை கூட்டாக செயற்பட வேண்டியது அவசியமாகும். அதாவது அந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இங்க கூட்டாக செயற்படும், தனித்தனியே செயற்படையில. இதுவும் இங்க மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாயினும் மந்திரி சபையின் பெரும்பான்மையான தீர்மானங்களுக்கு உடன்பட்டு அத்தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் அமைச்சர்கள் கடமைப்பட்டுள்ளனர். உதாரணமா இலங்கையில வந்துட்டு பார்லமென்ற முறை ஆட்சி வச்சுக்கொள்ளும், சரியா? பார்லமெண்ட் ஆட்சி முறை இல்ல. இங்க வந்துட்டு என்னது பிரதமர் கீழே பிரதமர் தலைமையிலான ஒரு 10 பேர் 15 பேரை கொண்ட அமைச்சர்கள் இருக்கு. மொத்தம் வந்துட்டு 16 பேர் வச்சுக்கொள்ளுமே. என்ன விஷயம் சொன்னா, இவங்க தான் வந்துட்டு நாட்டு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிற டைம்ல உதாரணம் பாருங்க, மொத்தம் 16 பேர் இருக்காங்க. 16 பேர்ல வந்துட்டு 9 பேர் ஒரு விடயத்துக்கு ஆதரவா இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு 7 பேர் வந்துட்டு அந்த விடயத்துக்கு எதிர்ப்பா இருக்காங்க. அப்ப அதுக்குள்ள என்ன செய்யுது, 2 கருத்து முரண்பாடு வருது. எனவே இங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த 7 பேரும் அந்த 9 பேர் முடிவை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா, அங்க வந்துட்டு பெரும்பான்மையான ஆட்கள் எதனை ஆதரிக்கின்றார்களோ அதைத்தான் எல்லாரும் முடிவாக ஏற்றுக்கொள்ளணும். இப்ப உதாரணமா அந்த 16 பேர்ல 9 பேர் ஆதரிக்காங்க, 7 பேர் எதிர்க்காங்க. இந்த நிலைமையில ஒரு விடயம் நடைமுறைப்படுத்தப்படுது. அதுல ஏதாவது தவறுகள் ஏற்பட்டா அந்த 9 பேர் மட்டும் பொறுப்பேற்கல, மாற்றமாக அந்த 16 பேர் மொத்தமான செய்யணும், அதுக்குரிய பழிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு கூட்டு பொறுப்பு. சரிதானே? அப்ப எனவேதான் இங்க அமைச்சரை வந்துட்டு கூட்டாக செயற்பட வேண்டியது அவசியம். அவன் தனிப்பட்ட கருத்து இருந்து அதை ஒதுக்கி வச்சு போட்டு அதுல பெரும்பாலான முடிவை தான் வந்தவங்க நடைமுறைப்படுத்தணும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இங்கு அரசின் தலைவர் நேரடியாக தெரிவு செய்யப்படுவதில்லை. அரசின் தலைவர் முடியாகவோ அல்லது மறைமுகமாக தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியாகவோ இருப்பார். அதாவது இங்க அரசாங்கத்தின் தலைவர் தான் மக்கள் பிரதிநிதிகளால், அதாவது பார்லமெண்ட் உறுப்பினர்களால் வந்து நேரடி தெரிவு செய்யப்படுவாரு. மாற்றமாக வந்துட்டு அரசின் தலைவரான நாம நிர்வாகியான ஒன்று முடி அல்லது ஜனாதிபதி வந்துட்டு ஒன்று பார்லமெண்டத்தால் அல்லது பிரதமரால அல்லது வந்துட்டு பரம்பரையாக தெரிவு செய்யப்படுவார். இங்க அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட மாட்டாரு. இது முழுமையாக அரசியல் கட்சி முறையை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசாங்க முறையாகும். பொது பிரயோகத்தில் மந்திரி சபை அரசாங்க முறை கட்சி அரசாங்கமாகவே அழைக்கப்படுகின்றது. அதாவது இந்த பாராளுமன்ற அரசாங்க முறை அல்லது மந்திரி சபை அரசாங்க முறை என்பது அரசியல் கட்சி முறையை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்ற ஒரு அரசாங்க மாதிரி அல்லது ஒரு அரசியலமைப்பு மாதிரின்னு சொல்லலாம். ஏன்டா அந்த அளவுக்கு இங்க அரசியல் கட்சிகளுக்கு முக்கியத்துவம் காணப்படும். ஏன்னு சொன்னா அந்த அரசியல் கட்சிகள் தான் அதிகப்படியான மக்கள் வாக்குகளை பெற்று இங்க அரசாங்கத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பார்லமெண்டத்துல வந்துட்டு எந்த கட்சியில இருந்து அல்ல எந்த கட்சிக்கு கூடுதலான ஆதரவு இருக்குதோ அந்த ஆதரவாளர்கள் தான் ஆட்சி அமைப்பாங்க. அதுல மிக முக்கியமா பார்லமெண்டத்துல யாருக்கு பெரும்பான்மை இருக்குதோ அவர் தான் பிரதமராக தெரிவு செய்யப்படுவாரு. ஜனாதிபதித்துவ முறையில் சட்ட நிறைவேற்று துறைகளுக்கு இடையில் தெளிவான வேறுபாடுகள் காணப்பட்டாலும் பாராளுமன்ற முறையிலும் இதனை தெளிவாக கண்டு கொள்ள முடியாது. இது நம்மளோட அடுத்த தலைப்பு. இதுல பாராளுமன்ற முறைக்கு மாற்றமான ஒரு முறை தான் ஜனாதிபதித்துவ முறை. அப்ப இங்க என்ன செய்யலாம், ஜனாதிபதி முறையில வந்துட்டு சட்டத்துறையும் நிறைவேற்றுத்துறையும் வந்துட்டு வெவ்வேறு வழிகள்ல வந்துட்டு தெரிவு செய்யப்படும். அப்ப எனவேதான் அங்க எங்களுக்கு வெளிப்படைய தெளிவாக விளங்கும் வந்துட்டு சட்டத்துறை இதான் அது அதிகாரம் இதான், நிறைவேற்றுத்துறை இதான் அது அதிகாரம் இதான் விளங்கும். ஆனா இங்க வந்துட்டு சட்டத்துறையில இருந்துதான் நிறைவேற்று தெரிவு செய்யப்படும். அதாவது சட்டத்துறையான பார்லமெண்டத்துல இருந்துதான் நிறைவேற்றுத்துறையான பிரதமரும் அமைச்சர்களும் தெரிவு செய்யப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரதமரும் அமைச்சரும் நிறைவேற்றுத்துறை உறுப்பினராக இருக்கின்ற அதே டைம்ல சட்டத்துறை உறுப்பினர்களாகவும் இருப்பாங்க. ஆனா ஜனாதிபதி முறையில சட்டத்துறையில இருக்கிறார்கள் யாருமே நிறைவேற்றுத்துறையில இருக்க இயலா, நிறைவேற்றுத்துறையில இருக்கிற யாருமே சட்டத்துறையில இருக்க இயலா. அங்க ரெண்டுமே வேறு வேறு செப்பரேட்டாகத்தான் இருக்கும். ஆனா இங்க ரெண்டுமே ஒன்றாக இருக்கும். எனவே அந்த வகையில இங்க
சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையில தெளிவான வேறுபாடுகள் நாங்க என்ன செய்யலாம் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கும். இதுவரைக்கும் பார்த்த விஷயம் கிளியரா உங்களுக்கு? நம்ம வந்துட்டு மந்திரி சபை முரடை அல்லது பார்லமன்ற முரடை மிக முக்கியமான சில பண்புகளை நாங்க அந்த பந்தி வடிவில் பார்த்துட்டோம். அதாவது வெளிப்படையாக இல்லாம, அதாவது குறிப்பாக இல்லாம ஒரு பொதுப்படையான வகையில பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு என்ன இதுல நம்ம என்ன செய்ய போறோம்னா சில முக்கியமான அந்த பண்புகளை வந்துட்டு செப்பரேட்டா பார்க்க போறோம். அதாவது பண்புண்ட வகையில நாங்க பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள்லயும் நிறைய பண்புகள் இருக்குது, இருந்தாலும் நாங்க செப்பரேட் படுத்தி இங்க பார்க்க போறோம். அதுல பாருங்க, அப்ப இந்த வகையில இந்த பார்லமன்ற முரடை அல்லது மந்திரி சபை முரடை சில மிக முக்கியமான பண்புகளாக நாங்க பின்வருகின்ற விடயங்களை வந்துட்டு அடையாளப்படுத்தி காட்டலாம். அதுல முதலாவது நிறைவேற்றுத்துறை இரு பகுதிகளை கொண்டிருத்தல். இங்கு உண்மை நிர்வாகியாக அரசாங்கத்தின் தலைவரும் நாம நிர்வாகியாக அரசின் தலைவரும் காணப்படுவார். அதாவது வந்துட்டு பொதுவாக ஜனாதிபதி முறையை எடுத்தோம் சொன்னா அங்க ஜனாதிபதி தான் உண்மை நிர்வாகியாகவும் இருப்பாரு, நாம நிர்வாகியாகவும் இருப்பாரு, அரசியல் தலைவராகவும் இருப்பாரு, அரசாங்க தலைவராகவும் அவர் தான் இருப்பாரு. ஆனா இந்த பாராளுமன்ற முறையில ரெண்டும் வேறு வேறையா காணப்படும். உண்மை நிர்வாகி வேறையா காணப்படுவாங்க, அதே மாதிரி நாம நிர்வாகம் வேலையா காணப்படும். உண்மை நிர்வாகமாக பெரும்பாலும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை காணப்படும். நாம நிர்வாகமாக ஒன்று முடி அல்லது ஜனாதிபதி காணப்படுவாரு. எனவேதான் இங்க இந்த பிரதமர் வந்துட்டு அரசாங்கத்தின் தலைவராக காணப்படுவாரு, நாம நிர்வாகியான முடி அல்லது ஜனாதிபதி அரசின் தலைவராக காணப்படுவாரு. அவர் தான் சடங்கு ரீதியான நடைகளுக்கெல்லாம் தலைமை தாங்குவார். ஆனா உண்மையில அதிகாரம் வந்துட்டு பிரதமர் தான் இருக்கு. ரெண்டாவது பாருங்க, பாராளுமன்றம் மிக முக்கிய அரசியல் நிறுவனமாக காணப்படுவதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஆக்கப்பட்ட அமைச்சரவைக்கு நிறைவேற்று அதிகாரம் காணப்படல். அந்த அமைச்சரவைக்கு தான் நாங்க கேபினெட் சொல்றோம். உதாரணமா வந்துட்டு கேபினெட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேபினெட்னா என்னன்னு சொன்னா, உதாரணம் பாருங்க, ஒரு நாட்டுல வந்துட்டு இலங்கை எடுப்புமே, இலங்கையில வந்துட்டு என்னது ஜனாதிபதி அமைச்சரவை இருக்கு. இந்த அமைச்சர்கள்ல 3 வகையான அமைச்சர்கள் இலங்கையில. ஒன்று வந்துட்டு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள். இவங்க ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பாங்க, மேக்சிமம் 25 பேர் இருப்பாங்க. சரியா? எல்லா நாடுகள் எடுத்தாலும் ஒரு 15 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க, கூட இருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா இருக்காங்க வந்துட்டு அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர்கள். இப்ப நாம அவங்களுக்கு பேர் சொல்ற வந்துட்டு இராஜாங்க அமைச்சர்கள் சொல்லுவோம் நம்ம இலங்கையில. சரிதானே? இன்னொரு 3வது குரூப் இருக்காங்க, அவங்க வந்துட்டு பிரதி அமைச்சர்கள். இப்படி 3 குரூப் இருக்கு. மொத்தமா பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாரும் வந்துட்டு ஒரு 70-80 பேர் வருவாங்க. இதுல வந்துட்டு நான் முதலாவது சொன்னேன் தானே, அந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்னு சொல்லி போட்டு அந்த 20 பேர் இருக்காங்க முக்கியமானவர்கள், அவங்க தான் கேபினெட். அவங்க தான் செய்வாங்க நாடு சம்பந்தப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள்லாம் எடுப்பாங்க. இந்த கேள்விப்பட்டு நியூஸ்ல வந்துட்டு சம்பளம் கூட்டுறது சம்பந்தப்பட்டது, எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விடயங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த கேபினெட் கூடுதான் நாளைக்கு கேபினெட் கூடி முடிவெடுக்கும் சொல்லி சொல்லுவாங்க நியூஸ்ல. கேபினெட்னா இவங்க தான் யாருன்னா முக்கியமான அமைச்சர்கள். சரிதானே? அப்ப என்ன விஷயம் சொன்னா, இங்க வந்துட்டு பாராளுமன்றம் தான் மிக முக்கியமான ஒரு அரசியல் நிறுவனமாக காணப்படும். அதே மாதிரி தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால உருவாக்கப்பட்ட அமைச்சரவைக்கு தான் அங்க நிறைவேற்று அதிகாரம் வந்துட்டு காணப்படும். அடுத்த பண்பு, சட்டத்துறையும் நிறைவேற்றுத்துறையும் இணைந்து காணப்படுவதுடன் அவற்றுக்கு இடையில் நெருக்கமான தொடர்பும் காணப்படும். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிங்க சட்டத்துறையும் நிறைவேற்றுத்துறையும் ஒன்றா தான் இருக்கும். அதோட அவற்றுக்கு இடையில மிக நெருக்கமான தொடர்பு காணப்படும். ஏன்னு சொன்னா, சட்டத்துறையில யாருக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்குதோ அவங்கள்ல இருந்துதான் பிரதமரும் அமைச்சர்களும் வருவாங்க. இதனால எல்லாரும் ஒரே கட்சிக்காரா கொண்ட வகையில வந்துட்டு அவங்க நெருக்கமான தொடர்பு வந்துட்டு காணப்படும். 4வது, நிறைவேற்றுத்துறையானது நேரடியாக சட்டத்துறையில் தங்கி இருப்பதால் பிரதமர் மற்றும் அமைச்சரவை கூட்டாக பார்லமென்றுக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டதாக காணப்படும். எங்க இருக்கின்ற மற்றொரு முக்கியமான விஷயம் தான் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைவேற்றுத்துறையான பிரதமரும் அமைச்சரவையும் எங்கிருந்து தெரிவு செய்யப்படுது? பாராளுமன்றத்தில் இருந்து. பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அவங்க தெரிவு செஞ்சு அனுப்புறாங்க. எனவேதான் அவங்களை தெரிவு செஞ்சு அனுப்பின அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவங்க கட்டாயம் என்ன செய்யணும்? பொறுப்பு கூறணும். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமான விரும்பினா என்ன செய்யலாம்னு சொன்ன அந்த பிரதமரையும் அமைச்சரவையும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து பதவி நீக்கலாம். அதாவது அவங்களை நீக்கி போட்டு அவங்களுக்கு பதிலாக வேறு ஆட்களை நியமிக்கலாம். ஏன்னு சொன்னா அவங்க தான் அவங்களை தீர்மானிக்கிறதால அது அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. எனவேதான் இங்க பிரதமரும் அமைச்சருக்கும் மிக முக்கியமான அதிகாரங்கள் காணப்பட்டாலும் அவங்க அங்க பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும். அடுத்தது பாருங்க,
அரசியல் யாப்பு நெகிழ்ச்சி அடையக்கூடியதாக காணப்படும். பொதுவாக ஜனாதிபதி முறையோட ஒப்பிடுகின்ற பொழுது வந்துட்டு மந்திரி சபை முறையோட அரசியல் அமைப்பு மாதிரிகள் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு நெகிழ்ச்சி அடையக்கூடியதாக ஒப்பீடு ரீதியில வந்துட்டு நெகிழ்ச்சி அடையக்கூடியதாக காணப்படும். இந்த 5 விஷயம் கிளியரா? இல்ல சந்தேகம் ஏதாவது இருக்குதா? ஓகே, அடுத்தது பாருங்க. அப்ப இதுல மிக முக்கியமான 5 விஷயத்தை நான் போட்டிருக்கேன். ஏனைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நான் பெஸ்டே காட்சி விஷயத்திலேயே ஒரு சில பண்புகள் வருது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, அது நன்மைகள் தீமைகள் பார்க்க போக்களையும் அதுலயும் ஒரு சில பண்புகள் வரும். அப்ப இதுல பாருங்க, மந்திரி சபை அரசாங்க முறையில காணப்படுகின்ற மிக முக்கியமான நன்மைகள் நாங்க பார்ப்போம். அதுல முதலாவது பாருங்க, நிறைவேற்றுத்துறையினதும் சட்டத்துறையினதும் கலப்பினால் சக்தி வாய்ந்ததும் உறுதியானதுமான அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியும். உதாரணமா பாருங்க, ஜனாதிபதி முறையில வந்துட்டு ஜனாதிபதி தனியான ஒரு எலெக்ஷன்லையும், அதே மாதிரி வந்துட்டு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் வந்துட்டு ஒரு தனியான எலெக்ஷனையும் தெரிவு செய்யப்படுவாங்க. ஜனாதிபதி முறையில அமைச்சர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுவாங்கன்னு சொன்னா, ஜனாதிபதி தான் விரும்பின யாரையும் என்ன செய்யலாம்னா பார்லமெண்டத்துக்கு வெளியே இருந்து தான் விரும்புகின்ற யாரையும் நியமிக்கலாம். அப்படி யாராவது ஒரு பார்லமெண்ட் உறுப்பினரை அவர் நியமிக்க விரும்பினால் என்ன செய்யணும், அந்த பார்லமெண்ட் பதவியை துறந்து போட்டுதான் வந்து அமைச்சரா பதவி இருக்கணும். அப்ப என்ன விஷயம் சொன்னா, அங்க வந்துட்டு என்ன செய்யணும், சண்டையும் வந்துட்டு ஜனாதிபதி ஒரு கட்சியாகவும் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இன்னொரு கட்சியாகவும் இருக்கலாம். இதனால வந்து அவர்கள் செய்யும் ஒரு ஒத்துத்தன்மை காணப்படாது. ஏன்னா 2 பேரும் வேற வேற ஆக்கள் தானே. அப்ப ஆனா இங்க வந்துட்டு சட்டத்துறையில இருந்துதான் என்ன, சட்டத்துறைக்கு பெரும்பாலான நிறைவேற்றத்தில் தெரிவு செய்யப்படுறதால இங்க 2 பேருக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு கொண்டு காணப்படுது. இதனால வந்துட்டு ஒரு உறுதியான அரசாங்கம் ஒன்று அவங்களால அமைக்க முடியுமாக இருக்கும். ஆனா ஜனாதிபதி முறையில வந்துட்டு சம்டைம் பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் முரண்பாடு ஏற்பட்டா பல சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால அரசாங்கம் பலவீனமடைகிறதுக்கான வாய்ப்புகள் அங்க காணப்படுது. 2வது, சட்டத்துறையிலிருந்தே நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யப்படுவதால் இரு துறைகளுக்கும் இடையே பரஸ்பர ஒத்துழைப்பு காணப்படும். அதாவது இங்க வந்துட்டு சட்டத்துறையிலிருந்து தான் நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யப்படுறதால 2 பேருக்கு என்ன செய்ய வந்துட்டு ஒரு பரஸ்பர ஒத்துழைப்பு காணப்படும். ஏன்னு சொன்னா அவங்க தான் அவங்க தெரிவு செஞ்சு அனுப்புறதுங்க. அப்ப எனவே தான் தாங்கள் தெரிவு செஞ்சாங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த அதாவது தங்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆக்களுக்கு அவங்க முரண்பட மாட்டாங்க, அவங்க ஒத்து போகத்தான் பார்ப்பாங்க. எனவே இதுவும் ஒரு நன்மையாக நாங்க குறிப்பிடலாம். அடுத்தது பாருங்க, பார்லமெண்டத்தில் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற கட்சியை ஆட்சி அமைப்பதனால் இங்கு சட்டத்துறை மற்றும் நிறைவேற்றுத்துறைக்கு இடையே ஒத்த தன்மை காணப்படும். அதாவது வந்துட்டு பாருங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் வெவ்வேறு அரசியல் கருத்தியல் இருக்கு. இப்போ உதாரணமா இலங்கை எடுத்தேன்னு சொன்னா, இலங்கையில யூஎம்பிட கருத்தியல் வந்துட்டு முதலாளித்துவம் சார்ந்த கருத்தியல், தாழ்மைவாத கருத்தியல். அதே மாதிரி ஸ்ரீலங்கா சொந்த கட்சி எடுத்தோம்னு சொன்னா அவங்களோட கருத்தியல் வந்துட்டு முதலாளித்துவம், சோசியலிசம் கலந்த முதலாளித்துவம். அதே மாதிரி நாங்க ஜேவிபி எடுத்தோம்னு சொன்னா அவங்களோட சோசியலிசம். அப்ப கருத்தியல் மாறுபடுது. இப்ப உதாரணமா இலங்கட ஜனாதிபதியாக ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆளும், இலங்கட பார்லமெண்ட்ல பெரும்பான்மையை ஜேவிபியும் எடுத்தா 2 கருத்தும் ஒன்றுக்கு முரணானது. அப்ப என்ன செய்யும் சொன்னா 2 பேருக்கு இடையில வெவ்வேறு தன்மை காணப்படும். சட்டத்துறை கொண்டு வர விடயங்களை வந்து நிறைவேற்றுத்துறை எதிர்க்கும், நிறைவேற்றுத்துறை கொண்டு வர விடயங்கள் சட்டத்துறை எதிர்க்கும். என்ன 2 கொள்கை வேற. ஆனா இங்க வந்துட்டு பார்லமெண்டத்துல பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற அதே ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா அமைச்சரவையாக பிரதமராக வாராங்க. எனவே 2 பேருக்குள்ளயும் ஒரே தன்மை காணப்படும், ஒரே கொள்கை, ஒரே கருத்தியல் காணப்படும். இதுவும் ஒரு நன்மை. 4வது, பொறுப்புடைய அரசாங்கம் பொதுசன அபிப்பிராயத்துக்கு மதிப்பளித்தல், குழுவாக முடிவெடுத்தல், நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் அமைச்சரை பதவி நீக்க முடிதல் போன்ற அம்சங்கள் காணப்படுவதால் அதிக ஜனநாயகத்தன்மை வாய்ந்ததாக காணப்படும். இதை நாங்கள் ஒரு பண்பாகவும் எடுக்கலாம். அதாவது இங்க என்ன செய்யணும், இங்க அரசாங்கம் வந்துட்டு பார்லமெண்டத்துக்கு பொறுப்பு செல்லணும். பார்லமெண்டம் எது, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டது. எனவே தான் என்ன செய்யணும், அந்த அரசாங்கம் வந்துட்டு அங்க மக்களுக்கு பொறுப்பு செல்லுது. அதாவது பார்லமெண்டத்துக்கு பொறுப்பு செல்லுது அர்த்தம் வந்துட்டு மக்களுக்கு பொறுப்பு செல்லுது. இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பொதுசன அபிப்பிராயத்துக்கு மதிப்பளித்தல், அதாவது மக்களால எந்த கட்சிக்கு அதிக வாக்களிக்கப்பட்டிருக்குதோ அந்த கட்சி என்ன செய்யும், பார்லமெண்டத்துல அதிக ஆசனங்களை கைப்பற்றிக் கொள்ளும். அவங்கள்ல இருந்தால் பிரதமரும் அமைச்சரும் வருவாங்க. எனவே இங்க மக்கள பொதுசன அபிப்பிராயத்துக்கு மதிப்பு கிடைக்குது. அதே மாதிரி இங்க பார்லமெண்டத்துல பல்வேறு கட்சிகள் இருக்கிற டைம்ல அந்த அரசாங்கத்துல பல கட்சிகள் சேர்கின்ற போது எல்லாத கருத்துக்கும் நம்ம பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா ஜனாதிபதி முறையில ஜனாதிபதி ஒரு ஆள் தான் முடிவெடுக்கிறதால சம்டைம் அது ஏனைய ஆக்களை புறக்கணிக்கிற மாதிரியும் இருக்கலாம். அதே மாதிரி குழுவாக முடிவெடுத்தல், ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க அமைச்சரவை கூடும், பிரதமர் தலைவர் அமைச்சரவை கூடித்தானே செய்யும். அதுல பெரும்பாலான முடிவெடுத்து தான் நாங்க முடிவெடுப்பாங்க. ஆனா ஜனாதிபதி முறையில வந்துட்டு ஜனாதிபதி மட்டுமே செய்வார், முடிவெடுக்கலாம், அது அதிகாரம் இருக்குது.
அதே மாதிரி நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் அமைச்சரை பதவி நீக்க முடியுது. அதாவது இங்க என்ன செய்யலாம் சொன்னா, பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அமைச்சரவை மீது நம்பிக்கை இல்லை, எந்த ஒரு காரணத்தையும் காட்ட தேவையில்லை, எந்த ஒரு ஆதார குற்றச்செயல் ஒன்றும் தேவையில்லை, வெறுமனே உங்களை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி போட்டு ஒரு பிரேரணையை கொண்டு வந்து சாதாரண பெரும்பான்மை நிறைவேற்றினா போதும் உடனே அமைச்சரவையும் பிரதமரும் பதவி நீங்கணும். எனவேதான் இதெல்லாம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்ற அம்சங்கள். எனவே இது போன்ற அதிகமான ஜனநாயக அம்சங்களை கொண்டிருக்கிறது ஒரு மிக முக்கியமான நன்மையாக இங்க கருதப்படுது. அடுத்தது பாருங்க, நிறைவேற்றுத்துறையான அமைச்சரவை பார்லமெண்டத்தின் கட்டுப்பாடுகளுக்கு உட்படுவதால் அது தன்னிச்சையாக நடந்து கொள்வது தடுக்கப்படுகின்றது. அதாவது இங்க நிறைவேற்றுத்துறை பார்லமெண்டத்துக்கு பொறுப்புடையது. உதாரணமா நிறைவேற்றுத்துறை தவறு செஞ்சா பார்லமெண்டம் கேட்கும், அப்ப அவங்கள மாத்த பார்க்கும். எனவே என்ன செய்வாங்கன்னா அந்த பயத்துல அவங்க நியாயமாக செயற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இதுவும் ஒரு நன்மையாக இங்க நோக்கப்படுது. அடுத்தது பாருங்க, இங்கு மக்கள் இறைமைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் வகையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை சட்டங்களை உருவாக்குகின்ற மற்றும் அவற்றை நிறைவேற்றுகின்ற கடமைகளை மேற்கொள்கின்றனர். அதாவது வந்துட்டு பாராளுமன்ற முறையில வந்துட்டு முழுமையாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள் தானே செய்வாங்க, சட்டங்களை உருவாக்குவாங்க, அவங்க தான் நடைமுறைப்படுத்துவாங்க. எனவேதான் இதுவும் ஒரு சாதகமான ஒரு நன்மையான விடயமாக வந்துட்டு நோக்கப்படுது. அடுத்தது பாருங்க, இங்கு எதிர்கட்சி முறையானது நடைமுறையிலிருந்து அரசாங்கம் வெற்றிகரமான செயற்பாடுகளை மேற்கொள்ள வழி சமைக்கிறது. இதனால் பார்லமெண்ட் ஆட்சியில் தேசத்தின் காவல் நிலை எதிர்கட்சி சிறப்பிக்கப்படுகின்றது. அதாவது இந்த பாராளுமன்ற முறையில இருக்கிற மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அரசியல் கட்சி முறை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. எனவேதான் இங்கு பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற கட்சி வந்துட்டு ஆட்சி அமைக்க அதற்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகளை பெற்ற கட்சி எதிர்கட்சியாக அமரும். இந்த எதிர்கட்சி எப்பயும் என்ன செய்கின்ற ஆளுங்கட்சி அவதானிச்சு கொண்டிருக்கும், என்ன தவறு விடுறாங்க, என்ன மோசமான விஷயம் செய்யறாங்க, ஏனென்றா அதை காட்டுதானே செய்யும் மக்கள்கிட்ட. அடுத்த முறை தேர்தல் வெல்றதுக்கான வியூகங்களை வகுப்பாங்க, குறைகளை சுட்டி காட்ட ரெடியா இருப்பாங்க. இப்ப என்ன செய்யும் சொன்னா அந்த ஆளுங்கட்சி பயப்படும், நாங்க அடுத்த முறை வெள்ளம் செய்யணும், குறைகள் செய்யக்கூடாது, ஏன்னா எங்களை எதிர்கட்சி பார்த்துட்டு இருக்குதுன்ற அந்த பயம் இருக்கும். எனவேதான் இது நாட்டுல ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்கு ஒரு அடிப்படை அம்சமாக காணப்படுறதால இதுவும் ஒரு நன்மையான விடயமாக இங்கே நோக்கப்படுது. அடுத்து வந்துட்டு மாற்றமுறு நிலைமைகளுக்கு இசைவான முறையில் யாப்பினை மாற்ற முடியும் மகிழ்த்தல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்துட்டு இங்க அரசியல் யாப்பானது வந்துட்டு ஒப்பீட்டு ரீதியில வந்துட்டு நெகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். எனவேதான் கால மாற்றத்திற்கு ஏற்ப சூழல் மாற்றத்திற்கு ஏற்ப அரசியல் யாப்பினை மாற்றக்கூடிய ஒரு நிலைமை இங்க லேசா காணப்படுது. ஆனா ஜனாதிபதி முறையில ஒப்பீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதால அவ்வாறு மாற்றுவதில் சில சிக்கல்கள் இருக்குது. சரிதானே? அப்ப இது 8 விஷயங்கள் தான் இருக்கிற மிக முக்கியமான நன்மைகள். இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்குது. அதுல மிக முக்கியமான விஷயங்கள் நாங்க இந்த 8 விஷயத்தையும் அடையாளப்படுத்தி காட்டலாம். இது கிளியரா? ஓகே, அடுத்தது பாருங்க, மந்திரி சபை முறையின் குறைபாடுகள். அதாவது என்ன, நம்ம ஒரு மனிதன் வகையில தெரியும் என்ன, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல நல்ல பக்கமும் இருக்கும், மோசமான பக்கமும் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா சமஷ்டி ஆட்சி முறை ஒற்றை ஆட்சி முறையிலையும் பார்த்தோம், அது நல்ல பக்கங்களும் இருக்குது, மோசமான பக்கங்களும் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பாராளுமன்ற அரசாங்க முறையிலேயும் வந்துட்டு சாதகமான விடயங்களும் இருக்குது, பாதகமான விடயங்களும் கூட இருக்கத்தான் செய்து. அவ்வாறான பாதகமான விடயங்கள் அல்லது குறைபாடுகளாக நாங்க பின்வருகின்ற விடயங்களை வந்துட்டு உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டலாம். அதாவது இந்த மந்திரி சபை முறையில காணப்படுகின்ற மிக முக்கியமான சில குறைபாடுகளாக நாங்க பின்வருகின்ற விடயங்களை வந்துட்டு எங்களுக்கு அடையாளப்படுத்த இயலும். அதுல முதலாவது பாருங்க, அரசாங்கமானது நாட்டின் நலனை கவனத்தில் கொள்ளாது தங்களது கட்சி சார்ந்த நலன்களை முன்னிறுத்தி செயற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது. ஏன் சொன்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என, இந்த பார்லமெண்டத்துல பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற கட்சி தான் பிரதமரையும் தெரிவு செய்து அமைச்சர்களையும் தெரிவு செய்து. எனவே அவங்கதான் நாட்டு நிர்வாகத்துறை. எனவே இங்க சட்டத்துறையும் நிறைவேற்றுத்துறையும் ஒன்றாக காணப்படுறதால, ஒரே ஆட்களாக காணப்படுறதால அவங்க நாட்டுக்கு சேவை செய்யறதை விடுத்து தங்களோட கட்சிக்கு என்னென்ன லாபம், தங்களோட கட்சியோட கொள்கை என்ன, தங்களோட கட்சியில கருத்து என்னன்னு சொல்லி பிடிச்சுவாங்க, அதை வளர்க்கறதுக்கான செயற்பாடுகளை தான் மும்முரமாக செய்வாங்க. இதனால வந்துட்டு எனது நாட்டு தேவைகளுக்கு பதிலாக அந்த கட்சி நலன்கள் முன்னிலை அடைவதற்கான வாய்ப்பு இங்க அதிகம் காணப்படுது. இது ஒரு குறைபாடு. இரண்டாவது, கூட்டரசாங்கம் காணப்படும் நிலையில் அவர்களிடையே முரண்பாடுகள் தோன்றுகின்ற போது அது அரசாங்கத்தை பலவீனம் அடைய செய்யும். இங்க வந்துட்டு அரசியல் கட்சிகள் பல கட்சிகள் காணப்படுறதுக்கு ஊக்குவிக்கப்படுது மறைமுகமாக. எனவேதான் சம்டைம் வந்து என்ன செய்யும் சொன்னா, சில நாடுகள்ல செல்வாக்கு மிக்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் காணப்படுகின்ற பொழுது அந்த நாடுகள்ல வந்துட்டு 2-3 கட்சிகள் சேர்ந்து என்ன செய்யும், கூட்டாட்சி அல்லது கூட்டரசாங்கம் போன்ற
அமைக்கும். எனவே இந்த டைம்ல ஒரு சட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது அல்லது ஒரு விடை செய்யணும் என்ன செய்ய வந்துட்டு அவங்களுக்குள்ளே முரண்பாடு வரும், அவங்களுக்குள்ளே முரண்பாடு வரும். இதனால ஆட்சி கவிழ்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அடிக்கடி ஆட்சி மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கருத்து முரண்பாடு சண்டைகள் ஏற்படலாம். இதனால என்ன செய்யும் அந்த விடயங்கள் வந்துட்டு அரசாங்கத்தை வந்துட்டு பலவீனம் அடைய செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே காணப்படுது. அடுத்தது பாருங்க, இங்கு வெவ்வேறு கட்சிகள் மாறி மாறி அரசாங்கத்தை அமைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதனால் அரசாங்கத்தினால் உருவாக்கப்படும் கொள்கைகள் மற்றும் திட்டங்களில் தொடர்தன்மையை பேண முடியாது போகலாம். அதாவது வந்துட்டு உதாரணமா ஒரு நாட்டு அபிவிருத்திக்கு வந்து நீண்ட கால பொருளாதார திட்டங்கள் தேவை. அதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் தேவைப்படும். அப்ப என்ன விஷயம் சொன்னா, இந்த பாராளுமன்ற முறையில வந்துட்டு இந்த முறை ஏன்ற கட்சி ஆட்சி அமைக்கும், அடுத்த முறை பீன்ற கட்சி ஆட்சி அமைக்கும், அடுத்த முறை சியும் டியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும். இதுக்கான வாய்ப்புகள் கூட. அப்ப எனவேதான் இப்படி ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கா ஆட்சி மாறுகின்ற பொழுது அந்த கட்சிகளால கொண்டு வரப்பட்ட நீண்ட கால திட்டங்கள் 10 வருட திட்டங்கள் 15 திட்டங்கள் செய்வது இடையில கைவிடப்படும். ஏன்டா அந்த கட்சி செஞ்சதானே இந்த நம்ம செய்யலாம், அதை விட்டு போட்டு புதுசா ஆரம்பிப்பாங்க. இப்படி மாறி மாறி செய்யறதால வந்து என்ன செய்வது அந்த அரசாங்கத்துல உருவாக்கப்படுகின்ற கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வந்துட்டு ஒரு தொடர் தன்மையை பேண முடியாத நிலை ஏற்படும். எனவே இது நாட்டு பொருளாதாரத்தையும் நாட்டு ஏனைய விடயங்களையும் வந்துட்டு பாதிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். அடுத்தது பாருங்க, சட்டவாக்க நிறைவேற்று அதிகாரம் என்பன ஒரே தரப்பினரிடம் காணப்படுவதால் அவர்களால் தன்னிச்சையான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் சாத்தியப்பாடுகள் அதிகம் காணப்படுகின்றன. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனாதிபதி முறையில சட்டங்களை உருவாக்குறது வேறாக்கள், அதை நடைமுறைப்படுத்துறது வேறாகும். அப்ப எனவேதான் என்ன செய்வாங்கன்றானது 2 பேரும் வேற வேற ஆக்கள் ஆகிறதால வந்துட்டு அங்க அவங்க தன்னிச்சையா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்படுது. ஆனா இங்க 2 பேரும் ஒரே ஆக்கள்ன்றதால வந்துட்டு அந்த மந்திரி சபை எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் என்ன செய்வாங்க, பார்லமெண்ட் சட்டமாக்கி கொடுப்பாங்க. பார்லமெண்ட் இதையெல்லாம் சட்டமாக்கி கொடுக்குதோ அதெல்லாம் மந்திரி சபை என்ன செய்வாங்க, ஏன்னு கேட்காம நிறைவேற்றுவாங்க. இதனால அவங்க தன்னிச்சையான செயற்பாடுகள் மேலும் கொடுறதுக்கான வாய்ப்புகளும் இங்க காணப்படுது. அடுத்தது பாருங்க, தீர்மானங்கள் எடுப்பதற்கும் அவற்றை நிறைவேற்றுவதற்கும் காலதாமதம் ஏற்படுவதுடன் அரசாங்கத்தின் வினைத்திறனும் குறைந்து காணப்படும். அதாவது ஜனாதிபதி முறையில வந்துட்டு அங்க அமைச்சர்கள் காணப்பட்டாலும் அவங்களோட பணி வந்துட்டு ஜனாதிபதிக்கு ஆலோசனை கூறுறது மட்டும்தான், ஜனாதிபதி மட்டும்தான் முடிவெடுப்பாங்க நிறைவேற்றத்துக்கு சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல. ஆனா இங்க வந்துட்டு அவங்க 7-8 பேர் 10 பேர் 20 பேர் சேர்ந்து முடிவெடுக்கணும், அல்லது பார்லமெண்டம் கூடி முடிவெடுக்கணும். இதனால பல கருத்துக்கள் வரும், சண்டைகள் வரும், முரண்பாடுகள் வரும். எனவே இதுல பெரிய காலதாமதம் ஒன்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுது. அடுத்தது, அமைச்சரவை உறுப்பினர்கள் சட்டத்துறை மற்றும் நிறைவேற்றுத்துறை ஆகிய இரு துறைகளிலும் ஈடுபடுவதால் நிர்வாகத்துறையில் சிறப்பாக செயல்படுவது கடினமாக இருக்கும். உதாரணம் பாருங்க, உங்கள ஒரு ஆளுக்கு வந்துட்டு உங்களுடைய ஸ்கூல்ல வகுப்பு சுத்தம், வெளி சுத்தம், அடுத்தது அடுத்து ஒழுக்கம் பார்க்கறது, இப்படி பல வேலையை ஒரு ஆள்கிட்ட தந்தா அது உங்களுக்கு லேசா இருக்குமா, அல்லது உங்களோட வகுப்புல இருக்கிற 5 பேரை பிரிச்சு ஒரு குரூப்புக்கு வகுப்பு சுத்தம், இன்னொரு குரூப்புக்கு வெளி சுத்தம், அப்படி கொடுத்தா லேசா இருக்குமா? அதாவது அந்த வேலையை பிரிச்சு கொடுத்தா தான் அவங்களோட வேலையை லேசா செஞ்சுட்டு போவாங்க, அவங்களோட வேலையை மட்டும் ஒழுங்கா செஞ்சுட்டு போவாங்க. எல்லா வேலையும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா செய்வார் வந்துட்டு ஒன்றே ஒழுங்கா செய்ய மாட்டாரு. அப்ப அத மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஒரே குரூப்பு கூட எல்லா பொறுப்புகளும் ஒன்றா ஒப்படைக்கப்படுது. எனவேதான் இதெல்லாம் அலட்சியம் வந்துட்டு அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய விடயங்களை வந்துட்டு ஒழுங்காக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அங்க ஏற்படும். இது ஒரு குறைபாடாக நோக்கப்படுது. அடுத்து வந்துட்டு பாராளுமன்றம் கலைக்கப்படுகின்ற போது அமைச்சரவையும் கலைக்கப்படும் நிலை காணப்படுவதால் உறுதியான தொடர் நிர்வாகம் இல்லாத போகும். உதாரணமா இங்க பார்லமெண்டத்துல இருந்துதான் நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யப்படுறதால பார்லமெண்டம் கலைகிற அதே டைம்ல நிறைவேற்றுத்துறையும் கலைக்கப்படும். ஆனா ஜனாதிபதி முறையில வந்துட்டு ஜனாதிபதியில பதவி முடிஞ்சாலும் என்ன செய்வாங்க, பார்லமெண்ட்டும் ஆட்சியில் இருப்பாங்க. பார்லமெண்ட்ல பதவி முடிஞ்சா ஜனாதிபதி ஆட்சியில் இருப்பாரு. ஏன்டா 2 பேரும் வேற எலெக்ஷன் தானே. அப்ப எனவே தான் ஒரு குரூப் இல்லாட்டி ஒரு குரூப் என்ன செய்யும், நாட்டு நிர்வாகத்தை முன்னாடி சென்று நீங்க 2 பேரும் ஒரே டைம்ல போறதால நாட்டு நிர்வாகம் சார்ந்த விடயங்களை சில சிக்கல்கள் அது ஏற்படுத்தும். அடுத்தது, இங்கு நிறைவேற்றுத்துறையான சட்டத்துறையின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாகவே காணப்படும். அதாவது இங்க நிறைவேற்றுத்துறை வந்துட்டு சுயாதீனமாக செயற்பட முடியாது காணப்படுது. ஏன்னு சொன்னா சட்டத்துறையால தெரிவு செய்யப்படுறதாலையும் அவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டி இருக்கிறதாலையும் சட்டத்துறையில கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இருக்கிறதாலையும் வந்துட்டு சட்டத்துறை செல்றதை மட்டும்தான் அவங்களுக்கு செய்ய முடியுமாக இருக்கும். ஆனா ஜனாதிபதி முறையில அப்படி இல்லை, அங்க சுயமாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு காணப்படுது. அடுத்தது பாருங்க, இங்கு பாராளுமன்றத்திலே கலைக்கும் அதிகாரம் பிரதமரிடம் வழங்கப்படுகின்றது. இவ்வதிகாரமான சர்வாதிகார தன்மை ஏற்படுத்தும் எனும் வாதமும் முன்வைக்கப்படுகின்றது. அதாவது இங்க பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான ஆட்களாலதான் பிரதமர் தெரிவு செய்யப்படுறார். எனவேதான் இந்த பிரதமர் என்பவர் வந்துட்டு பார்லமெண்டத்தில் இருக்கிற அதிகமானவர்களை பிரயத்தனம் செய்கிறார் என்ற வகையில பார்லமெண்டத்தை தன்னிச்சையா கலைக்கிறது அதிகாரம் அவருக்கு இருக்கு. அதாவது பிரதமர் விரும்பி என்ன செய்யலாம், பார்லமெண்டத்தை
கலைக்கலாம். எனவேதான் என்ன செய்வாங்க, இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் வந்துட்டு அந்த பிரதமர் பார்லமெண்டத்தை கலைச்சி போட்டுருவார் பயத்தில் என்ன செய்வாங்கன்னா அவர் செல்வத்தெல்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எங்க காணப்படுது. எனவே இது ஒரு சர்வாதிகார தன்மை ஏற்படுத்தும் என்றும் சிலரால விமர்சிக்கப்படுது. எனவே இந்த 9 விடயங்களே இதில் காணப்படுகிற மிக முக்கியமான குறைபாடுகளாக நாங்க அடையாளப்படுத்தி காட்டலாம். பாராளுமன்ற அல்லது மந்திரி சபை அரசாங்க முறை சம்பந்தப்பட்ட விடயங்கள் இவ்வளவுதான். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க.